சார், இந்த கவர்மெண்ட்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலை, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை இப்படின்ட்டெல்லாம் சொல்லி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாங்களே எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அறிவித்ததனால் இப்போது அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் பிற மாநிலங்களைப் போல, தெலுங்கானாவை போல நீங்கள் வந்து என்னென்னா சாதிவாரி சர்வே எடுக்கணும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாடு முழுவதும் எடுக்கும்போது அவங்க 4-5 கேள்விகளை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மைக்ரோ லெவலில் எடுக்கும்போது 40-50 கேள்வி 70 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டிமாண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அதை இவர்கள் வலியுறுத்தி அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு யுத்தத்தை முன்னெடுப்பதற்கான சார், ஒரு யுத்தத்தை முன்னெடுக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை வருஷமாக 3 எலெக்ஷனாக பிஜேபியோடு இருக்குது. இவர் எத்தனை வருஷமாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார் அன்புமணி, ரைட்டா? அது இந்தூர் அந்த கேஸு, மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ், அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். இன்றைக்கி தமிழக அரசியலில் இழையோடுற விஷயம். இப்போ ஐயநாதன் கூட சொன்னார், விஜய், சீமான், பாமக கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. தமிழக அரசியலில் இழையோடுற விஷயம் வந்து பாஜக எதிர்ப்பு என்பது தான் சார். போன பார்லிமெண்ட் தேர்தலில் 40/0க்கு தமிழக மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அங்கே எழுந்து நிற்கிறது பாஜக எதிர்ப்பு தான். ஓகே, இவர் வந்து பாஜகவோட இணைஞ்சு சமூக நீதி இல்லை, வேற எதையும் பண்ண முடியாது. இப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இது வந்து வெறும் சர்வே தான். இது வரைக்கும் எடுத்தது வந்து மாநில அரசுகள் எடுத்தது வெறும் சர்வே தான். அந்த பேக்கப் கூட இல்லாமல் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எந்த பேக்கப்புமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு. அப்போது அண்ணன் சொன்ன மாதிரி மாநில அரசு எடுத்த நிலை தான். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பெருமுயற்சி எடுத்தோம், பல அழுத்தம் கொடுத்தோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், மத்திய அரசு எங்களால் தான் வந்துச்சு. ஏன் இவ்வளோ நாள் சொல்லத? ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு மத்திய அரசு? ஸோ விஜய் விஷயத்தில் ஸ்பிளிட் அப்படின்றதுனா, விஜய் இஸ் அ பிஜேபி ப்ராடக்ட் சார். பை நேச்சர் ரஜினி அரசியலுக்கு வராதப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக பிஜேபி தேடினால்தான் தான் விஜய், ரைட்டுங்களா? ரங்கசாமி யார், நமச்சிவாயம் யார், புசி ஆனந்த் யார், ரைட்டுங்களா? இதெல்லாமே பிஜேபி ஒர்க் அவுட்டு அவருக்குள்ளே இருக்குது. அவர் கட்ட வேண்டிய வருமான வரி வழக்குகள், போக்குவரத்து, எல்லா விஷயங்களுமே அவருக்கு இருக்குது. ஸோ அவரும் ஒரு பிஜேபி விஷயந்தான். சீமானுடைய பெரியார் எதிர்ப்பும் பிஜேபி விஷயந்தான், ரைட்டுங்களா? இது எல்லாமே பிஜேபியுடைய அடுத்த அணிகள்னு வரும்போது தமிழகம் முழுவதும் பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எடுபடாமல் தான் போகும். ஓகே ஓகே இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி சமூக நீதிக்கான விஷயங்களை முன்னெடுத்து நீங்கள் வரணும்னா உழைப்பாளர் கட்சி தான் வந்து ஆட்சியை மாற்றி காங்கிரஸ் ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்த கட்சி உழைப்பாளர் கட்சி. ராமசாமி படையாட்சி மூலமாக அன்றைக்கே எல்லாமே வந்துச்சு, அன்றைக்கே எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை வெற்றிகரமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினது கலைஞர், ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயங்களுக்காக நியாயமாக நல்ல விதமாக போராடி கொண்டு போகணுமே தவிர போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய பிஜேபி ஆதரவு நிலை என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமாகவே இருக்காது, தமிழகத்துக்கும் இருக்காது.